டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராக இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தா வீடியோவில் நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். டிசம்பர் 15 வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக மேபி இன்றைக்கி வந்து டிசம்பர் 15 இன்றைக்கி தான். ஸோ இன்றைக்கி ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளான் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்புறம் குரூப் ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா குரூப் ரிசல்ட் வந்து ஆல்ரெடி இந்த டிசம்பரில் எண்டு சொல்லியிருந்தாங்க. டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா அது முடிய போகுது, 15 வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஆனுவல் பிளானில் கண்டிப்பாக குரூப் நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. குரூப் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் பிப்ரவரி மாதம் இல்லை மார்ச்சில் வந்து குரூப் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் குரூப் நோட்டிஃபிகேஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இன்றைக்கி. ஏன்னா வந்து குரூப் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து தள்ளி செப்டம்பர்னாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் வந்துருச்சு. ஸோ கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் இல்லை, அதுக்கு அடுத்த வாரத்தில் 2 வாரத்தில் ரிசல்ட் வந்துடும். இல்லை மேபி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதுக்கப்புறமேட்டு குரூப் 4 எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிடலாம். கண்டிப்பாக ஆனுவல் பிளான் விட்டுருந்தாங்கன்னா அந்த ஆனுவல் பிளானில் வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எக்ஸாம் எப்போ வரும் சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக தெளிவாக சொல்லியிருப்பாங்க. வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு நாள் வெயிட் பண்ணியாச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷன் குரூப் 4 படிக்கிறவங்க நீங்கள் கண்டினியூவாக குரூப் 4 படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து தான் படிக்கணும்னு அப்படிலாம் கிடையாது. நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு 75 நாள் டைம் இருக்குது. அடிக்கடி நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். அதனால் வந்து நீங்கள் இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்கன்னா நம்ம வந்து படிக்கிறக்கான படிக்க ஆரம்பிச்சு அந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் வரும்போது கண்டிப்பாக வரும். நம்ம அதுக்குள்ளே நம்மளை தயார்படுத்திக்கணும். அதுதான் நம்மளுக்கு குறிக்கோள். அப்புறம் குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்க இன்டர்வியூக்காக தங்களை தயார்படுத்திக்கணும். குரூப் 2 மெயின்ஸ் நல்லா எழுதியிருந்தால் அடுத்து நம்ம இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்க கூட கேட்டு தெரிஞ்சுங்க. உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்கு. ஸோ என்னென்ன தகவலாம் ஃபுல்லாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதில் வந்து ரிலேட்டடாக கொஸ்டின்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. குரூப் 2 மெயின்ஸுக்கு தயாராகிறவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க இப்போத்துலேருந்து.